ஒரு விரல் என்கின்ற திரைப்படம் மூலம்தான் சீனிவாசன் சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். அந்த படம் ஹிட் அடிக்கவே தொடர்ந்து படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது. காமெடி தான் தனக்கு சரியான ரூட் என புரிந்து கொண்டு அந்த ரூட்டில் பயணித்தார் தேங்காய் சீனிவாசன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் என பலரின் படங்களிலும் நடித்திருக்கிறார். பல படங்களில் நெகட்டிவ் வேடங்களிலும் நடித்திருக்கிறார். அதேபோல் குணச்சித்திர நடிகராகவும் கலக்கியிருக்கிறார் தேங்காய் சீனிவாசன். ஒரு மாதத்தில் இவரின் நடிப்பில் 20க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகும் அளவுக்கு 70களில் பிஸியான நடிகராக இருந்தார் சீனிவாசன். பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி நடித்த தில்லுமுள்ளு படத்தின் மாதவியின் அப்பாவாக அசத்தலாக நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்கிறார். தேங்காய் சீனிவாசன் கடைசியாக நடித்த திரைப்படம் கிருஷ்ணன் வந்தான். இது கவிஞர் வாலி எழுதிய நாடகமாகும். இது சினிமாவாக உருவானது. 1987ஆம் வருடம் மரணம் அடைந்தார். சினிமாவில் வாய்ப்பு என்பது அவ்வளவு சுலபமில்லை. திடீரென ஒரு நாளில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்னொருவருக்கு போய்விடும். தேங்காய் சீனிவாசனுக்கும் அப்படித்தான் நடந்தது. இது பற்றி ஒருமுறை ஒரு பேட்டியில் சொன்ன தேங்காய் சீனிவாசன், எனக்கு முதல் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது. அட்வான்ஸ் 301 ரூபாய் கொடுத்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு படப்பிடிப்புக்கு போனேன். ஆனால் வியாபார நோக்கத்துக்காக நாகேஷை போட்டு விட்டார்கள். அதோடு இந்த படத்தில் நீ இல்லை எனவும் சொல்லிவிட்டார்கள். அதன் பின்னர் தான் எனக்கு ஒரு விரல் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என கூறினார். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.